அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஒரு சாதாரண மனிதனுக்கு எப்படி வாழ வேண்டும் என்று தெரியாது. அதற்காக ஆன்மீக வாழ்க்கை ஏற்பட்டது. ஆன்மீக வாழ்க்கையை பொறுத்தவரை ஒரு 6 மாதம், ஒரு வருடத்துக்குள்ளார அந்த ஆன்மீக வாழ்க்கை, அந்த ஆன்மீக பாதையே க்ளோஸ் பண்ணிடணும். என்னவென்று தெளிவாக தெரிந்து கொண்டு நம்முடைய மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது. அது ஆறு போல ஓட விட்டோம் என்றால் ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறதை குறுக்கிடாமல் இருந்தால் அது தானாகவே சரியாகிவிடும் என்று தெரிந்து கொண்டு ஆன்மீகத்தை க்ளோஸ் பண்ணிட்டு யதார்த்த வாழ்க்கைக்கு வந்துவிட வேண்டும். யதார்த்த வாழ்க்கையிலே நம்முடைய வீட்டுக்கு, நாட்டிற்கு, உலகத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கின்றன. அந்த ஆன்மீகத்திலே ஒரு போதை மாதிரி அதிலேயே இருந்து விடக்கூடாது. யதார்த்த வாழ்க்கைக்கு நாம் திரும்பி வர வேண்டும்.